ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பப்பாயா பழமும் பாலும் வச்சு ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்காக நான் ஒரு கிளாஸ் பால் எடுத்து அது கூடவே அரை ஸ்பூன் அகர் அகர் எடுத்து ஊற வச்சுருந்ததை சேர்த்து நல்லா சுண்ட காய்ச்சி எடுக்க போகிறேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்பப்போ பாலை கிளறி விடுங்க. தேவைக்கு 2 ஸ்பூன் சுகர் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். பாருங்கள், பால் காய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ பப்பாயா பழத்தை தோல் உரித்து எடுக்க போகிறோம். இது மாதிரி தோல் உரித்து ஃபுல் பப்பாயாவையுமே தோல் உரித்து எடுத்துக்கோங்க. அப்புறமா உள்ளே இருக்கிற அந்த விதைகளை எல்லாம் கத்தி வச்சு ஸ்பூன் வச்சு நல்லா நோண்டி எடுக்கணும். பாருங்கள், இது மாதிரி நல்லா உள்ளே இருக்கிற அந்த வலை போல் இருக்கும் இல்லையா, அதில் இருக்கிற விதை எல்லாத்தையுமே எடுத்துருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்துடும். இந்த மாதிரி ஸ்பூன் எடுத்தாலே வந்துடும். பாருங்கள், இப்போ எல்லாம் எடுத்த பிறகு உள்ளே எதுவுமே இல்லை. பார்த்தீங்களா? இப்படி இருக்கிற இந்த பப்பாயாவில் நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற பாலை அதில் ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் 4 மணிக்கூர் வச்சோன்னா அது நல்லா கட்டியாகி கிடச்சிரும். அப்புறம் அதை கட் பண்ணி எடுக்க வேண்டியதுதான். சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆயிரும். கட் பண்ணுறது ஈஸி தாங்க. ஆனால் நான் ஒரு கை வச்சு வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் கட் பண்ண சிரமம் மாதிரி தெரியுது. அப்படி இல்லை, நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். தேங்க்யூ, பை.